வணக்கம் நேயர்களே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு லக்ஷ்மிநாதன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 16ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பாருங்கள். உதாரணமாக ஒரு மகர லக்னம், விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம், மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது புது பலன்கள். ஸோ அது அதுக்கப்புறம் வர்றது தசாபுக்தி பலன்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் வந்து 4ல் வந்து நீச்சமானாலும் வக்கரமாக இருக்கார். ஸோ வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கும். தாயாரோடைய பிடிவாதங்கள், கொஞ்சம் மனவேதனை தர மாதிரியான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதியான 2 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது நல்ல ஒரு விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல மாற்றங்கள், நல்ல வருமானம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வக்கரமாக இருந்த போது இப்போ வக்கர நிவர்த்தியாகி விருச்சிகத்தில் இருக்குங்க. வேலையில் ரொம்ப கவனம் தேவை. ஸோ புதிய ஒப்பந்தங்கள் கிடைச்சாலும் வேலையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட ஏதாச்சும் வந்து எதாவது பேச அவன் வந்து நம்ம 1க்கு 2 வந்து மாற்றி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் கவனம் தேவை. புதன் வந்து சனியோடு இருக்கும்போது நிறைய ஏமாற்றுற ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். ஏன்னா இனிமேல் சனி புதன் காம்பினேஷன் இருக்கும்போது கொஞ்சம் ஏடாவடம் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, ஓகேங்களா? ஏன்னா வந்து கூட இருந்து தோளில் கை போட்டு கழுத்து இருக்கிற மாதிரியான விஷயங்களை பண்ணக்கூடிய ஆசாமிகள் இருப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது. அது வேலை விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட பேசும்போது பழகும்போது கூட கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். பட் என்னென்னா இதில் ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னென்னா, புதன் சனியில் போகுது 8ல் இருக்கும்போது அது வந்து உங்களுக்கு 11ஆம் அதிபதியுடைய சனியுடைய சாரத்தில் போகும். திடீர் அதிர்ஷ்டங்களும் இருக்குது. ஸோ ஒரு பக்கம் அலர்ட்னஸ் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு விபரீத ராஜோகம்ங்கிற ஒரு அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ ஒரு நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு வாரமாக கொண்டு வருது. புதிய ஒப்பந்தங்களும் வீடு சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். திங்கள் கிழமையும் செவ்வாய்க்கிழமை மட்டும் கொஞ்சம் அம்மாவுக்கு கொஞ்சம் உடல் ரீதியான விஷயங்களோ கொஞ்சம் தர்க்கங்களோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 5ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 5ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 9ல் இருக்கார். ஸோ 9ல் இருக்கும்போது ரொம்ப அதாவது பெரிய படிப்பு அப்ளை பண்ணுறதுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏதாச்சும் வந்து மேற்படிப்புக்கான முயற்சிகள், ஸோ அதெல்லாமே வந்து நல்ல வழியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு புதிய ஒரு கல்வி, அதை புதுசாக வந்து எதாவது புதுசாக கற்றுக்கணும், புதுசாக ஒரு ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கிறதுலாம் ரொம்ப நல்ல ஒரு விஷயங்களாக இருக்கும். குழந்தைகளுடைய விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். பட் இருந்தாலும் சூரியன் வந்து இப்போ கேதுடைய சாரத்தில் போகும்போது அப்பாவுக்கும் மகனுக்குமே வந்து கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் வந்து கருத்து வேறுபாடு, கொஞ்சம் வந்து எதிர்த்து பேசுகிற மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ அதனால் அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா சூரியன் வந்து 3 நட்சத்திரத்தில் கேதுடைய சாரத்தில் போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி முதல்ல சொன்ன மாதிரி சுக்கிரன் வந்து 10ல் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள், புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 4ல் இருக்கும்போது தாயாரிடம் பேசும்போது பழகும்போது ரொம்ப கவனமாக இருக்கும். கொஞ்சம் ஈகோ அதிகமாக வரும். அம்மாக்கிட்ட பேசும்போது வண்டி வாகனம் ஓட்டும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதாவது இடவிடமாக பேசணும்னா கொஞ்சம் எமோஷனாக வந்து திட்டுற மாதிரி சண்டை போகிற மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா வந்து இது வந்து ஒரு கோர்வையான ஒரு ஏடாகூடமான ஒரு காம்பினேஷனில் இப்போ போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து செவ்வாய் சனி ராகு இந்த 3மே ஒரு காம்பினேஷனில் இருக்கும்போது கொஞ்சம் வண்டி வாகனங்கள்லாம் ஓட்டும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து காலில் அடிப்படுறது, முட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் வக்கரமாக இருக்கும்போது சில நேரங்கள் வந்து தந்தை சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டில் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். பட் நல்லா இருக்குமானா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது பிஸ்னஸ், தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய வளர்ச்சி, பெரிய ஒரு இதெல்லாம் இருக்கும். அதுக்கான நிறைய ட்ராவல், நிறைய உழைப்புகள், கண்முழிச்சு வேலை பார்க்குற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு. மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருந்து கேதுடைய சாரத்தில் இருக்கும். பக்தி சார்ந்த விஷயங்கள், ஈஸ்வர வழிபாடு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தந்தை மற்றும் மகனுடைய உறவுகளில் வந்து கொஞ்சம் வந்து ஏடாவடமாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மேஷ லக்னமாகுது சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ வாரத்தின் முற்பகுதியில் திங்கள் செவ்வாய் அம்மாவுக்கு வந்து உடல்நல குறை வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான்.
அதுக்கப்புறம் புதன் வியாழனில் வந்து ஏதாச்சும் வந்து பார்ட்டி இந்த மாதிரி விஷயங்களில் கூப்பிட்றாங்க அப்படின்னும் போது கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. ஸோ அங்கே போனால் கொஞ்சம் மானக்கேடான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதனால் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அதனால் நாளில் வந்து செவ்வாய் வந்து நீச்சமாக இருந்து வக்கரமாக இருக்கிறனால தாயாருடைய பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், கொஞ்சம் சண்டை சச்சரவுகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள், ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் யாராச்சும் இந்த இரவு நேரத்தில் கூப்பிட்றது பார்ட்டிக்கெலாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கங்க. வண்டி வாகனம் ஓட்டும் போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா செவ்வாய் வந்து சனியோட சாரத்தையும், செவ்வாயுடைய பார்வை சனி ராகு தொடர்பு இதெல்லாம் இருந்ததுனாலே கொஞ்சம் ஏடாவடமாக வண்டி ஓட்டி மோதுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. அதே ஒரு மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபத்தினா ராகு வந்து 12 இருந்து அது சனியுடைய சாரம், நல்ல வருமானங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது வந்து ஒரு மறைமுகமான நிறைய வருமானங்களை கொடுக்கும், கொஞ்சம் அலைச்சலையும் கொடுக்குங்கிறது வந்து எந்தவித மாற்றமும் இல்லை. ஸோ மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபத்தி வந்து குரு வந்து 2 வக்கரமாக இருக்கும். அந்த பேச்சில் வந்து ஒரு கடுமையாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு வரவுகள் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி வருமானங்கள் வர மாதிரியான ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மேஷ லக்னமாக வந்து சனி தசாபத்தி, சனி வந்து 11 இருக்கும், 10ஆம் தேதி 11 இருக்கும், நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. கொஞ்சம் கண் வீழ்ச்சி வேலை செய்கிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாபுத்தி, அதனால் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8 இருக்கிறது விபரீத ராஜயோகங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்பு. ஏன்னா அது சனியோட சாரத்துலேருந்து சனி 11 இருக்கும்போது விபரீத ராஜயோகங்களை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரொம்ப சூப்பரான விஷயம். பட் இருந்தாலும் வேலையில் பக்கத்தில் இருக்கவங்க அக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கொஞ்சம் பார்த்து பேசணும். ஏன்னா ஏடாவடமாக போட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, தோளில் கை போட்டு கழுத்து இருக்கிறது மாதிரியான வேலைகள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதிர்ஷ்டங்கள் ஒரு பக்கம் தான், அலர்ட்டாகவும் இருக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து கேது தேசாபத்து, கேது வந்து 6லேருந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்பொழுது என்ன மாதிரி விஷயங்கள் போது கொஞ்சம் கவனம் தான். ஏன்னா வந்து சூரியன் வந்து ஆல்ரெடி வந்து வேலையில் வந்து கொஞ்சம் கட்டுக்கட்டுன்னு இருப்பீங்க. ஸோ சில பேருக்கு வந்து வேலையில் வந்து பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சில பேர் ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்கள் வேலை விஷயமான பிரயாணங்கள் இருக்கும். அதில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கிறதுக்கான கொஞ்சம் கவனமாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக வந்து சுக்ர தசாபத்தியங்கள் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 இருக்கும்போது சிறப்பான பலன்கள், புதிய பார்ட்னர்ஷிப்ஸ், தொழில் ஒப்பந்தங்கள் அமைவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தாங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. டிப்பை பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 இருக்கும்போது 9 இருக்கார். ஸோ 9 இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்? உங்களுக்கு வந்து 6ஆம் தேதி 9 இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் வேலை சம்மந்தமான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்பாவுக்கு கொஞ்சம் உடல்நலமாக ரீதியில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கணும். பிரயாணங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து வீடு சம்மந்தமான விஷயங்களும் சில மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலாக இருக்கிற ஒரு விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் வந்து 7 இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களுக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து புதிய ஒப்பந்தங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஆன்மீகம் ரீதியான மனசு போகும். ஸோ ஆன்மீகத்துக்கு விஷயமாகவும் கொஞ்சம் கதா காட்சியம் கேட்குறது, ஒரு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போகிறதுக்கெலாம் வந்து விருப்பமாக இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான பலன்களை கொடுப்பார். வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு புதன் வியாழனில் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஏதாவது கூடா நட்பு ஏதாச்சும் வந்துடும், எவனாச்சும் வந்து அங்கங்கே ஏதாவது கூட்டானா போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க ஒரு காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 4ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 4ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அது கேதுடைய சாரத்தில் வந்து குழந்தைகளை எதிர்த்து பேசுகிறது, கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி மனசில் ஒரு சஞ்சலங்கள் வர்றதுக்கான இப்போ குழந்தைகளை நினச்சி ஒரு இயக்கப்படுறதோ இல்லை குழந்தைகளை நினச்சி கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி இன்சிடென்ட்ஸ் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு 9 இருக்கும். வேலை விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. தந்தையோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 இருக்கும்போது காம திரிகோண வீடான 3, 7 சம்மந்தப்படும் போது கொஞ்சம் மனசு சஞ்சலங்கள் அதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அதனால் வந்து கண்ட்ரோல் தேவை, வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லுனா. அதனால் வந்து அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ கணவன் மனைவி நடுவிலும் நிறைய சந்தேகங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதனால் கோபதாபங்கள் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ 8ஆம் அதிபதி குரு வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது
கொஞ்சம் அது வக்கரமாக போகிறனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏதாச்சும் நெகட்டிவிட்டியாக நினைக்கிறது, கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் சின்ன சின்ன பிடிவாதங்கள் வர்றதுக்கான கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிக்கணும். மூத்த சக நண்பர்கள் விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் நல்லாவே இருக்குது. ஸோ அதெல்லாமே நல்ல விஷயங்கள் தான். ஸோ அதை இருந்தாலும் அது நிறைய சந்தேகங்களை ஏற்படுத்தும். சில நேரங்களில் தேவையில்லாத டவுட்டை, இது இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடும்னு சொல்லிட்டு கற்பனையிலே வந்து சில நேரங்களில் உங்களுக்கு மன வருத்தம் வந்து தூங்காமலாம் இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஏன்னா அந்த சூழ்நிலைகள் அந்த மாதிரி ஏற்படுத்திடும். ஸோ அதுதான் விஷயம். மற்றபடி 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், ஸோ பிரயாணங்கள், தொழில் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நல்ல பிரயாணங்களால் பெரிய பெரிய திட்டங்கள் போட்டு பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு 11ஆம் அதிபதி முதலே சொன்ன நண்பர்கள் விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அது வந்து புதிய என்ன சொல்கிறது, ஏதாவது கிளப்பி விட்ருவாங்க, அங்கே போகலாம் இங்கே போகலாம் ஜாலியாக போகலான்னு. ஸோ அதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஸோ ஏன்னா வந்து அது 8ஆம் அதிபதியாக வரும்போது சில நேரங்கள் அவமானங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் 12ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே 7 மற்றும் 12ஆம் இருந்தாலும் அது 3, 7 சம்மந்தப்படும் போது கொஞ்சம் சந்தேகங்கள் கணவன் மனைவி நடுவில் வர்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலங்கள். இப்போ பார்க்க போது தசாபுத்தி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தின்னு சூரியன் வந்து 4ஆம் அதிபதி உங்களுக்கு 8ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து தாயாருக்கும் உங்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குழந்தைகளுக்கும் உங்களுக்குமே வந்து நிறைய வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்களில், கோர்ட்டு கேஸ் சம்மந்தமான விஷயங்கள் இப்போ நியூட்ரலாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி இருந்தாலும் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வருமானம், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. இந்த புதன் வியாழனில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். கூடா நட்பு, ஏதாவது கெட்ட நண்பர்கள் சவாசத்துலாம் இந்த பக்கம் போகாமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்களால செவ்வாய் வந்து 3ல் இருக்கும்போது கொஞ்சம் காமத்திரிகோணமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி உணர்வுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி, ராகு 11ல் இருந்து அது சனியுடைய சேர்ந்து தொழில் நிறைய லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி, குரு வந்து பார்த்திங்கன்னா ராசியிலே இருந்தாலும் அது வந்து 8ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியாக இளைய சகோதரர் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் பக்கத்து வீட்டுக்காரரும் கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக சனி தசாபுத்தி அந்த சனி. ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரி விஷயங்களை பண்ண போகிறாருன்னா, சனி வந்து உங்களுக்கு வந்து இருக்கிறது 10லேருந்து 11ஆம் அதிபதியுடைய ஒரு சாரத்தில் போகும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மறைமுகமான நிறைய முயற்சிகளில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதியாகவும் 7லும் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு. தொழில் வந்து புதிய புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ரிஷப லக்னம் வந்து கேது தசாபதி, கேது வந்து 5ல் இருந்து அது சூரியனோட சாரத்தில் இருக்கும்போது கவனமாக இருக்கணும். குழந்தைகள்கிட்ட வாக்குவாதங்கள் வருது, குழந்தைகளோட நடவடிக்கைகளால் கொஞ்சம் மனக்காயங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இப்போ பேசாமல் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ரிஷப லக்னமாக சுக்கிர தசாபதி, சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது 9ல் இருக்கார். ஸோ 9ல் இருக்கும்போது 6ஆம் அதிபதி நிறைய பிரயாணங்கள், தந்தையோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ இதுவரை வந்து பார்த்தா தசாபுத்தி பலங்கள் என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை நம்ம கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கார். ஸோ 6ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பண்ணும்போது, புதன் வந்து 6ல் இருந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ நிறைய பிரயாணங்கள், நிறைய ஊர் விட்டு ஊர் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வேலை விஷயமாக கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. தந்தையுடைய சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் அந்த உடல் ரீதியான விஷயங்கள் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் அப்பாவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்குறது உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதி வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. ஸோ குடும்ப சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு 7ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் கவனம் தேவை. கொஞ்சம் வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, வீடு சொத்துக்கள் வண்டி வாங்கணும் கொஞ்சம் வேலை வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்பொழுது உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் இன்னும் 6ல் இருக்கும்போது என்னென்னா தாயோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து வேலையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அங்கங்கே நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரியான விஷயங்களே நிறைய இருக்கும். சில நேரங்களில் வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல வச்சுட்டு காணாமல் போச்சு அப்படின்னு தேடிட்டு இருப்பீங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்துருக்குங்க, கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 5ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
8ல் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழந்தைகளோட விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனைகளோ டென்ஷனோ அதனால் குடும்பத்தில் ஒரு சலசலப்புகள் வரதுக்கான இவ்வளோ ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு காலகட்டம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான செவ்வாய் 2ல் நீச்சமாக இருக்கும். வேலையில் வந்து கொஞ்சம் குழப்பங்களோ சில நேரம் ஏடாவிடமாக பேசுகிற மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கடன் சம்மந்தமான விஷயங்களால் வந்து குடும்பத்திலே வந்து சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது திருமணம் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ கணவன் மனைவி உறவுகளில் வந்து கொஞ்சம் அங்கங்கே சுத்தமான விஷயம் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. 8ஆம் அதிபதியான சனி வந்து 9ல் இருக்கும்பொழுது ஸோ உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும், கொஞ்சம் அப்பாவுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். மற்றபடி வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் அபிவிருத்தி பண்ணுறதுக்கான அலைச்சல்களை நிறைய கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் கொடுக்கும். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா அது நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் ஏடாவடமாக பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துரும். அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து ஒரு எமோஷனாக குடும்பத்தில் வந்து சில சண்டை சச்சரவு வரதுக்கான வாய்ப்புல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் லாபங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. பட் இன்னும் எமோஷனாக இருக்கும். மூத்த சகோதரர் நண்பர்களாக வந்து சின்ன சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபதி பலன்கள் எப்படி இருக்கும். மிதுன லக்னமாக இருந்து சூரிய தசாபதியும் சூரியன் 7ல் இருந்து அது 3ஆம் அதிபதியாக இருக்கும்போது அது கேதுடைய சார்ந்தமாக தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா வந்து அந்த சூரியன் அது கேது இருக்கிறதும் பார்த்திங்கன்னா அது 3ஆம் அதிபதி சூரியன் இருக்கும்போது கொஞ்சம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மனைவிக்கும் உங்கள் அம்மாவுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு கொஞ்சம் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மிதுன லக்னமாக இருந்து சந்திர தசாபதிகளும் சந்திரன் வந்து சிறப்பான பலன்களை நல்ல ஏற்றங்களை நல்ல புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்பு குடும்பத்துக்கு தேவையான எல்லா சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்க மிதுன லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதிகள் செவ்வாய் வந்து 2ல் நீச்சமாக இருக்கும்போது பெரிய லாபங்களை கொடுத்தாலும் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் எமோஷன்ஸையும் கொடுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா வந்து அது செவ்வாய் சனியுடைய பார்வையோட ராகுட தொடர்பில் இருக்கும்போது ரொம்ப எமோட்டாக பேசுகிறது ரொம்ப இடவடமாக பேசுகிறது கொஞ்சம் வல்கராக பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் மிதுன லக்னமாக வந்து ராகு தேசாபதி ராகு வந்து 10ல் இருந்து அது வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கிற நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நாட்டில் மறைமுகமான வருமானங்கள் நேரடியான வருமானங்கள் நல்லா இருக்கும். சில நேரங்களில் வந்து வேலை விஷயமாகவும் பிஸ்னஸ் விஷயமாகவும் நிறைய அலைச்சல்கள் இருந்தால் பெரிய வருமானத்தை கண்டிப்பாக கொடுத்துருங்க. இது லக்னமாக இருந்து குரு தசாபதியும் குரு வந்து 12ல் இருக்கும்போது கணவன் மனைவி உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் அலைச்சல்கள் அங்கங்கே வெளியில் சுற்றுறதுனால கொஞ்சம் செலவு வர்றதுக்கான வாய்ப்பு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்காக செலவு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியாக இருந்து அது 10ஆம் அதிபதி தொடர்பில் இருக்கும்போது நிறைய பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் புதிய ஒப்பந்தத்துக்கு அங்கங்கே சுற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள் நல்லாயிருக்கும். வளர்ச்சிக்கான ஒரு பேஸ்மெண்ட்டை கண்டிப்பாக உருவாகிடுங்க. அது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாபதியிலும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது வேலை விஷயங்களில் வந்து நிறைய அலைச்சல்கள் அங்கங்கே சுற்றுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கும் வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு வந்து சுற்றுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். தந்தையோட உடல்நலம் சார்ந்த விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மிதுன லக்னமாக இருந்து கேது தசாபதி கேது வந்து 4ல் சூரியனோட சாரத்தில் இருக்கும்போது உங்கள் மனைவிக்கும் உங்கள் அம்மாவுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிதுன லக்னமாக வந்து சுக்கிர தசாபதினா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனம் தேவை. உங்களுக்கு உங்கள் ஒய்ஃபுக்கும் தேவையில்லாத ஒரு மனசஞ்சலங்கள் ஒரு வாக்குவாதங்கள் கேவலமாக பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். பட் சமாதானம் ஆகிடுவீங்க. பட் இருந்தாலும் அந்த மனக்காயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் நாவினார் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட விடுவா. ஸோ இந்த ஒரு குறள் இருக்குது. ஸோ அதனால் வந்து பேசும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக பேசுறது ரொம்ப பார்த்து இது பண்ணிக்கிங்க. ஓகேங்களா. மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்புனா ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ண கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ பிரார்த்தனை பண்ணுங்கள். இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி வாரத்தின் ஒரு பகுதி திங்கள் செவ்வாயில் மட்டும் கொஞ்சம் செலவு இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2ஆம் அதிபதியான சூரியன் 6ல் இருக்கும்போது நல்ல வருமானத்தோடு நல்ல வேலைகள் கிடைக்கிறது. வேலையில் நிறைய மாற்றங்களாக நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ வேலையில் சின்னதாக ஒரு கடுபடியும் இருக்கிறதுக்கான ஏன்னா கேதுடைய சாத்திரமும் நிறைய கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வேலையில் வந்து கொஞ்சம் சந்தேகங்கள் இருக்கும். உங்கள் மேலே கொஞ்சம் நிறைய பேர் வந்து டவுட் வச்சு கொஞ்சம் உங்களை வாட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் பார்த்துருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு 3ஆம் அதிபதியான புதன். ஸோ 3ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் அதாவது 3, 5 நாளே வந்து நிறைய
ஆன்மீக சுற்றுலா போகலாமா, எங்கன்னா கோயில் குளம் போகலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். பட் இருந்தாலும் வந்து இந்த 3ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா சனியுடைய சாரத்துலேருந்து சனி 8ல் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு டென்ஷனையும் ஏற்படுத்திடும். ஸோ இதனால் வந்து தூக்கம் இல்லாமல் போகிறது, ஏதாச்சும் சந்தேகப்பட்டுக்கிட்டு போட்டு குழம்புறது, இந்த மாதிரி விஷயங்கள் அந்த நட்சத்திராதிபதி கொடுக்குறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் இன்டர்லிங்கில் வந்து ராகு வர செம்மையாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டோசேஜ் அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும். நம்ம எதுக்காக கோவப்படுறோம், நம்ம எதுக்காக வந்து இந்த விஷயம் பண்ணுறோன்றதை யோசிச்சு பார்த்திங்கன்னா ஒரு சுக்குக்கும் இல்லாத விஷயத்துக்கு நம்ம கத்தியிருப்போம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 4ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 7ல் இருக்கும்போது நல்ல ஒரு அற்புதமான விஷயங்கள் நடக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக சந்தோஷம் தர மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்கும். சில போதை வஸ்து யூஸ் பண்ணுற ஆட்கள் உங்களை வந்து தொடர்பு கொள்கிறதுக்கான வாய்ப்புனா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5. ஸோ 5ல் வந்து 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள் நினச்சி கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி விஷயங்கள், கொஞ்சம் நெகட்டிவாக குழந்தைங்க நடக்குதோ அப்படிங்கிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ வக்கரமாக இருக்குன்னா குழந்தைகளுக்கு பிடிவாதம் கொஞ்சம் இடவடமாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. ஏன்னா தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நமக்கு ஒரு பயமோ ஏதோ ஒரு மனசலனங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள், அகலக்கால் வைக்காமல் இருக்கணும். ஸோ மேஜராக வந்து யாராச்சும் வந்து மாய வித்தையெல்லாம் காட்டி அது வரும் இது வரும்னு சொல்லி ஏதாச்சும் பூச்சாண்டி காட்டினாங்கன்னா அதெல்லாம் மயங்காமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான குரு. ஸோ 11 சிறப்பான பலன். அது வக்கரமாக தான் கொஞ்சம் ஸ்லோவாக வந்து லாபங்கள் கொடுக்கும். நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான். 7ஆம் அதிபதியான சனி வந்து 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிகளுள்ள சின்னதாக ஒரு கருத்து பேதங்கள் கொஞ்சம் வந்து இடவடமாக அப்படி திங்கிங் இதெல்லாம் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து கணவன் ஒரு ஊரில் இந்த மனைவி ஒரு ஊரில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் வந்து 8ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி வந்து ஒரு நட்சத்திர பரிவர்த்தனையில் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன மாதிரி ஆகும்னா அப்பாக்கும் உங்களுக்குமே வந்து கொஞ்சம் வந்து மனசு ரீதியாக உள்ளுக்குள்ளே சில மனக்காயங்களோட ஒருத்தர் வருத்தம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ளுக்குள்ளே புலம்புற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான குரு. ஸோ 9ஆம் அதிபதி குரு வந்து 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ஆம் அதிபதியான செவ்வாய் அது வந்து உங்களுக்கு நீச்சமாக புதிய தொழில் வாய்ப்புகள் வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ ஏன்னா வந்து அதில் வந்து உங்கள் மறைமுகமாக சில டென்ஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 7ல் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்தது பொது பலங்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கடக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி இருந்தாலும் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து 6ல் வராருங்க. ஸோ 6ல் இருக்கும்போது நல்ல புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலை மாறி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வேலையில் வந்து உங்கள் மேலே நிறைய சந்தேகம் படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். கடன் சம்மந்தமான விஷயங்கள், புதிய கடன் வாங்குற மாதிரியான விஷயங்கள் சில பேருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதியில் வந்து கேது. ஸோ 3ஆம் அதிபதியான கேது இருக்கும்போது அதுவும் சூரியனோட சாரத்தில் இருக்கும்போது உள்ளுக்குள்ளே கலகங்கள் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. உடல் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் மனக்குழப்பங்களோ இதெல்லாம் இருக்கிறதுக்கான கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 4ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 7 இருக்கும்போது அதாவது கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து அந்த சுக்கிரனுங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது நல்ல சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான இவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ கடக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய செலவு வந்து வாரத்தின் முற்பகுதியில் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க வந்து செவ்வாய் உங்களுக்கு ராசியிலே வந்து நீச்சமாக இருக்கும். குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் மனக்காயங்கள் ஏற்படுது. தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ரொம்ப அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க பார்த்திங்கன்னா புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து 3-12ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 5ல் இருக்கார். அதுவும் சனியுடைய செலவு ரொம்ப தேவையில்லாத ஒரு கற்பனை, குழந்தைகளை வச்சுக்கிட்டு ஐயோ இந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும் ஒரு இல்யூஷன், நடக்காத ஒரு விஷயத்தை நடந்ததாக நினச்சிட்டு அதனால் வருத்தப்படுற மாதிரி விஷயங்கள் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதனால் தூங்கிடும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது. கடக லக்னமாக இருந்து கேது தசாபுத்தியந்திரங்கள். ஸோ கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூலையில் இருக்கும்போது அது சூரியனை சார்ந்தமாக உள்ளுக்குள்ளேயே வந்து சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கடக லக்னமாக இருந்து
ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9லேருந்து அது 8ஆம் அதிபதி சனியுடைய சார்லும் உள்ளுக்குள்ளேயே ஒரு புலம்பல்கள் அப்பாவுக்கு உங்களுக்கு நிறைய மனக்காயங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். கடகலக்கணமாக இருந்து குரு தசாபுத்தியிலும் குரு வந்து நல்ல லாபங்கள் ஏற்றி தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் வேலை சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களும் பட் வேணால் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கடகலக்கணமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த கணவன் மனைவி நிறைய வாக்குவாதங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கடகலக்கணமாக இருந்து புதன் தசாபுத்தினா புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து 5ல் இருக்கா. ஸோ 5லிருந்து அது சனியுடைய சாப்பிட்டும் மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. குழந்தைங்க நம்மளை ஏமாதுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. கடகலக்கணமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள் சுக்கிரன் வந்து 7 இருக்கும்போது நல்ல சிறப்பான பலன்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ திருமணம் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தா தசாபுத்தி பலன்கள் என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்கணும். ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பிரார்த்தனை பண்ணுவோம். இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் சிம்மராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கார். அதுவும் கேதுவுடைய சாரத்தில் இருக்கும். நிறைய வெடுக்குன்னு பேசுகிற மாதிரி விஷயங்கள் குழந்தைங்களுக்கு உங்களுக்கும் சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2ஆம் அதிபதி ஸோ 2ல் கேது மற்றபடி 2 மற்றும் 11ஆம் அதிபதியான புதன் வந்து 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு வளர்ச்சி மற்றபடி வந்து கணவன் மனைவி சேர்ந்து ஒரு வீடு ஏதாவது வாங்கலாம் வண்டி வாங்கலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் இருக்குங்க. 3ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதுக்கான கொஞ்சம் இன்ட்ரியூக்காக வெளியூர் போகிறது வெளி மாநிலங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். உங்களது இளைய சகோதர சார்ந்த விஷயங்களில் சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 4ஆம் அதிபதி 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 12 நீச்சமாக இருக்கும்போது அப்பா அம்மா வந்து உங்களை பின்னாடி பேசுவாங்க. கொஞ்சம் கேவலமாக பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளேயே ஒரு புலம்புற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அது மட்டும் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதியான குரு ஸோ 5ஆம் அதிபதியான குரு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. குழந்தைகளோட விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. ஏன்னா வந்து அவங்களுக்காக செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படுற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். அதே மாதிரி தொழிலில் வந்து அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. 6ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இரட்டிப்பு லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் கணவன் மனைவிகளோட வந்து சின்ன ஒரு கருத்து பேதங்கள் ஒரு எமோஷன்ஸ்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். உள்ளுக்குள்ளேயே வந்து புலம்புறது உள்ளுக்குள்ளேயே வந்து தலையில் அடிச்சுக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. மாமியார் வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டாக்கினா போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது நல்ல ஒரு சிறப்பான ஒப்பந்தங்கள் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பு தான். பட் இதில் வந்து என்னென்னா சனி புதன்னும் போதே என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஏமாத்துத்தனம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்துக்குங்க. வீடு சொத்துக்கள் வாங்கும்போது எல்லாம் வந்து கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. ஓகேங்களா. ஸோ அது வந்து நல்ல விஷயங்கள் தான். ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்ம லக்னமாக சூரிய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசி அதிபதியாக இருந்து ஒரு 5லிருந்து அது கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுகிற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அது முதல்ல கொஞ்சம் பார்த்து நடத்தணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு சந்திர தசாபத்தினால நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. புதன் வியாழனில் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தும். சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி இருந்தாலும் கொஞ்சம் அவமானங்கள் பின்னாடி வந்து ஏடாவடமாக பேசுகிறது அம்மா அப்பா வந்து நம்மளை வந்து பின்னாடி பேசுகிற மாதிரி விஷயங்கள் ஏற்படும். அதனால் மனக்காயங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக வந்து ராகு தசாபத்தினா ராகு வந்து உங்களுக்கு 8ல் இருக்கும்போது கவனம் தேவை. ஸோ கணவன் மனைவியினுள்ள நிறைய பிரச்சனை உள்ளுக்குள்ளேயே கொஞ்சம் புழுங்கிக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. வியாபாரத்துலையும் பார்த்திங்கன்னா வெளியில் சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே புலம்புவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. சிம்ம லக்னமாக இருந்து குரு தசாபத்தினாலும் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கார். ஸோ 5ஆம் அதிபதி வந்து 10ல் இருந்த சந்திரனுடைய சாரத்தில் வந்து நல்ல லாபங்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்க ஒரு காலகட்டங்கள். திங்கள் செவ்வாயில் வந்து திடீர் லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. பட் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வக்கரமாக இருக்கும்போது நம்ம எதிர்பார்த்த லாபங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும்.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி இருந்திருக்கும். ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியுடைய சார பரிவர்த்தனை இருக்கும்போது பின்னாடி நிறைய பேர் பேசுகிறது, கணவன் மனைவிக்குள்ள உள்ளுக்குள்ளேயே வந்து புழிங்கிற விஷயங்களும் அதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி இருந்தார்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4 இருக்கார். ஸோ 4 இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள், வண்டி வாகனம் அமைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் எங்கேயும் ஏமாறாமல் இருக்கணும். ஏன்னா வந்து இந்த சனி புதன் காம்பினேஷன் போது கொஞ்சம் ஏமாற்றம் இருக்கும். உள்ளுக்குள்ளே எவனாச்சும் கோல்மால் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இந்த கேது தேசாபதி கேது 2ல் இருந்து அது சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது அது ஆன்மீகமாக ஏதாச்சும் ஆன்மீக சொற்பொழிவு போகலாம், ஆன்மீகமாக பேசுகிறது, பக்தி பலமாக மாறுறதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது. ஸோ மற்றபடி அதெல்லாம் சிறப்பு தான். குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் வாக்குவாதம் வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி இருந்தார்கள். சுக்கிரன் 6ல் இருக்காருங்க. ஸோ 3ஆம் அதிபதி 6ல் இருக்கிறது. அது வந்து தொழில் ரீதியான விஷயம், புதிய ஒப்பந்தங்கள், புதிய கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் வந்து வேலை மாற்றங்கள், இந்த கம்பெனிலேருந்து வேறு கம்பெனி போனால் ஏதாவது காசு கிடைக்குமாங்கிற எண்ணங்களை எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றணும். ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த அளவில் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது வந்து 3ல் இருக்காருங்க. ஸோ 10ஆம் அதிபதி 3லேயும் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். 6-3 வேலையில் நிறைய மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துதுங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 2 மற்றும் உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 5ல் இருக்கும்போது நிறைய ஆன்மீக பிரயாணங்கள் போகிறது, வேலை விஷயமாக பிரயாணம் பண்ணுறது, குடும்பத்துக்காக கொஞ்சம் வெளியூர் போகிற மாதிரி சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படுத்தும். ஸோ இது வந்து ஒரு ட்ராவல் சம்மந்தமான விஷயம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 3-8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 11ல் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் ஒப்பந்தங்கள், திடீர்னு ஒரு விபரீத ராஜயோகம்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வேலை விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா திடீர் லாபங்கள், கேட்ட திடீர் காசு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். ஏன்னா வந்து இது வந்து 11ல் வருது. 3-8ஆம் அதிபதி 11ல் இருந்தாலே வந்து திடீர் அதிர்ஷ்டங்களே கண்டிப்பாக கொடுத்துரும். பட் இருந்தாலும் அது நீச்சமாக இருக்கும்போது சில நேரங்களில் அவமானங்களே சின்னதாக கொடுத்துரும். ஸோ அதனால் வந்து என்னடா அது இப்படி பேசிவிட்டாங்களேன்ற மாதிரி வருத்தங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். பார்த்து நடந்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4ஆம் அதிபதி 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு வந்து 9ல் இருக்கும்போது கணவன் மனைவி உறவாக இருக்கணும், தாயாரோட விஷயங்களில் கொஞ்சம் அவங்கள விட்டு கொஞ்சம் வெளியில் போய் சுற்றுற மாதிரி விஷயங்கள், அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி விஷயங்கள் நல்லாயிருக்கும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். 5ஆம் அதிபதி 6ல் இருக்குது. ஸோ 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வேறு லெவலில் வந்து குழந்தைகள் முன்னேறுவதை பார்த்து நம்ம சந்தோஷமும் குதூகலமும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான 7ல் வந்து ராகு இருக்குது. ஸோ 7 ராகு இருக்கும்போது கணவன் மனைவிகளும் கொஞ்சம் ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உள்ளுக்குள்ளே வந்து பொறுமுறது, கொஞ்சம் சண்டை போடுறது மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் நிறைய கேள்வி கேட்பீங்க, நிறைய குறுக்கு விசாரணை பண்ணுவீங்க. இதுக்காக தான் வந்து உட்காந்து இதெல்லாம் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக மெய்ப்பொருள் காண்பது அறிவு இருக்கிறது ஒரு வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்றதை பார்க்கணும். இதில் ஈகோவாக இருந்து என்ன பண்ண போகிறோம்? ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதி வந்து செவ்வாய் வந்து 11 சிறப்பான பலன்கள், ராஜயோகங்களை தரதுக்கான விபரீத ராஜயோகம். எவனா காசு கொடுக்காம டபாச்சுன்னா இப்போ போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. 9ஆம் அதிபதி சுக்கிரனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருந்து ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பிரயாணங்கள் மேற்கொள்வது, ஏதாவது புதிய ஆன்மீக ஆராய்ச்சி சம்மந்தமான விஷயங்கள், வெளியூர் பிரயாணங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளோட வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. 10ஆம் அதிபதியான புதன். ஸோ 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது நிறைய தொழில் ரீதியான விஷயம், புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் வந்து கடன் கேட்டதுன்னா கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஸோ எல்லாமே சிறப்பு தான். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா ஒரு பிரார்த்தனை. ஸோ இதுவரை பார்த்து பொது பலங்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலங்கள். கன்னி லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ சூரியன் 4ல் இருக்காருங்க. சத்து கேதுடைய சாரத்தில் போகும்போது தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. கொஞ்சம் வந்து கடுக்கடுக்குன்னு அம்மா கிட்ட பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கன்னி லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தினால் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு வரும். இந்த வாரம் சூப்பராகவே இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த விபரீத ராஜயோகங்களை, திடீர் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. கன்னி லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தின்னு ராகு 7ல் இருந்து அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை இருக்குங்க. ஸோ 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி பரிவர்த்தனை கணவன் மனைவிக்கு நடுவில் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பொறுமைகள், ஒரு டென்ஷன்ஸ் இருக்கும். வேலையில் இருக்கிறவங்க திடீர் காசு, மறைமுகமான காசாக இருக்கலாம், திடீர் அதிர்ஷ்டங்களால் ஒரு காசு வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது.
கன்னி லக்னமாக இருந்து குரு தசாபதியும் குரு வந்து பார்த்தீங்கன்னா 9ல் இருக்குது, 4ஆம் அதிபதி குரு 9ல் இருக்குது, சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஸோ நல்ல ராஜயோகங்களும் வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. ஏன்னா ஒரு திரிகோணாதிபதி கேந்திரமாதிபதி ஒன்றா இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விபரீத ராஜயோகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு யோகம், அந்த யோகம் வந்து சிறப்பான யோகமாக இருக்கிறனால வந்து அது ஒரு நல்ல விஷயமாக கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபதி, சனி வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்காருங்க. ஸோ 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும். குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய வருமானம் வந்து வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக இருக்கும். கன்னி லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கணும். குரு வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். கன்னி லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி அந்தரம், புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கார். 3லேருந்து சனியோட சாதனம் வேலையில் நிறைய மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குது. ஸோ அடுத்த லெவலுக்கு முன்னேறுவதற்காக அந்த வேலையில் வந்து சிறப்பான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்களில் ஏதாவது கடன் கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கன்னி லக்னமாக வந்து கேது தசாபத்தினும், கேது வந்து சூரியனோட சாதத்தில் வந்து அந்த சூரியன் 4ல் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களை ஏற்படுத்தும். அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஸோ கன்னி லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி, சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகிறது, குழந்தைகளுக்காக கொஞ்சம் வெளியூர் போகிறது மாதிரி விஷயங்களை நிறைய ஏற்படுத்துங்க. பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்களுக்கு நம்ம போயிட்டு வர மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள், ஒரு பிரார்த்தனை அவசியம், நல்ல ஒரு பிரார்த்தனை சிறப்பான ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக், துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரன் வந்து 4ல் இருக்காருங்க. ஸோ 4ல் இருக்கும்போது அது 8ஆம் அதிபதி தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. ஸோ கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அது சந்திரனுடைய சாரத்தில் போகுது. சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது அது கொஞ்சம் அலைச்சல்களையும் கொஞ்சம் எமோஷனான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கணும். கொஞ்சம் பார்த்துங்க. ஏன்னா வந்து அது 9ஆம் அதிபதி கொஞ்சம் அலைச்சல்களை கொடுக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ பார்த்துருதுங்க. மற்றபடி வந்து 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய், 2 மற்றும் 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களே வந்து சிறப்பான ஒரு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் வந்து அது 10ல் வந்து நீச்சமாக இருக்கும்போது சில நேரங்களில் வந்து நம்மளை அவமானப்படுத்துகிற மாதிரி குடும்பத்தில் நடக்கிற சில செயல்கள் அது கொஞ்சம் அவமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதெல்லாம் பார்த்து நடந்துக்குங்க. தொழில் ரீதியான விஷயங்களே புதிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இப்போ தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வந்து அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது தொழில் வந்து 5க்கு 8 வரனால வந்து புதிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மாட்டிக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நமக்கு ஒரு லாஸஸோ ஒரு அவமானங்களோ வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதி மற்றும் 6ஆம் அதிபதியான குரு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 3, 8 வந்தனாலே எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். 3, 6, 8ன்னும் போதே வேலை கடன்கள் இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு எமோஷனான விஷயங்கள் நடக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 4ஆம் அதிபதி 5ல் இருக்குது. ஸோ 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது தாயாருடைய விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிலபுலன்கள், வண்டி, வாகனங்கள், அதனால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி வந்து 6ஆம் அதிபதி சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலையில் வந்து பார்த்திங்கன்னா வேலை நிறையா இருக்கும், நிறைய வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிற வருமானம் வரும், நல்ல வருமானங்களும் வரும். ஸோ அதனால் ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதி, ஸோ 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து நீச்சமாக 10ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள வந்து மாமியார் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது வாக்குவாதங்களோ அவமானங்களோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 8ஆம் அதிபதி, ஸோ 8ஆம் அதிபதியான 8ல் வந்து குரு இருக்கிறது மற்றும் சுக்கிரன் வந்து 4ல் இருக்கும்போது தாயோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து 8ல் வந்து குரு இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. வேலை கடன் சம்மந்தமான விஷயங்களாக ஒரு எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதி புதன் வந்து 2ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் ட்ராவல் அதிகமாக இருக்கிறதுக்கான ஃபீல் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதி 10ல் வந்து செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயம் சின்ன சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. மற்றபடி அது மட்டும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணும். ஏன்னா ஏதாவது பேசிட்டாங்க, என்னடா அதுன்ற புலம்பில் விட்டுரும். ஸோ அதை பார்த்துக்குங்க. அதுக்கு 11ஆம் அதிபதி, ஸோ 11ஆம் அதிபதி சூரியன் வந்து 3ல் இருக்கும்போது புதிய நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல சந்தோஷங்களாக இருக்கும். பட் இருந்தால் சில நேரங்களில் வந்து ஒரு சில சந்தேகங்களும் ஏற்படுத்தி நைட் தூங்காமல் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஏன்னா வந்து 12ல் கேது இருக்கும்போது அது சூரியனும் கேதுடைய சாரத்தில் போகும்போது அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுத்தும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபதி பலன்கள். துலா லக்னமாக இருந்த சூரிய தசாபதினா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கார். ஸோ 11ஆம் அதிபதி 3ல் இருக்கும். நிறைய ஒப்பந்தங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருந்தாலும் சில நேரங்கள் சில சந்தேகங்கள்லாம் நைட்டு தூக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளுக்குள்ளே வெளியில் காட்டிக்க மாட்டேங்க. உள்ளுக்குள்ளே வந்து இன்னும் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்ற ஒரு கற்பனையில் வந்து நமக்கு ஒரு பயம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து சந்தேகங்கள் வரும். கொஞ்சம் அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிங்க.
துலா லக்னமாக வந்து சந்திர தேசாபதி சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள், நல்ல ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான தொழில் ரீதியான விஷயம், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபதி, செவ்வாய் வந்து 10ல் வந்து உங்களுக்கு நீச்சமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் தேவை. சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயம் நடப்பதாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு மன ரீதியாக ஏதாச்சும் ஒரு பாதிப்புகளையோ ஒரு டென்ஷனை ஏற்படுத்தும், கொஞ்சம் பார்த்து நடத்துக்குங்க. ஸோ தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. துலா லக்னமாக இருந்து ராகு தேசாபதி, ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து 6ல் இருக்காருங்க. ஸோ 6ல் இருக்கிற ராகு வந்து 5ஆம் அதிபதியுடைய சார பரிவர்த்தனை இருக்கும்போது நிறைய வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கும். குழந்தைகளோட வளர்ச்சி வந்து அற்புதமாக இருப்பதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ துலா லக்னமாக வந்து குரு தேசாபதியும், குரு வந்து பார்த்திங்கன்னா 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனம் தேவை. வேலை புதிய கடன்கள் இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு மன பயங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலை மாற்றம்லாம் இப்போ இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் துலா லக்னமாக வந்து சனி தேசாபதி, சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 ஸோ 5லிருந்து 6ஆம் அதிபதி சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் வந்து உள்ளுக்குள்ளே வந்து வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கும் ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். துலா லக்னமாக வந்து புதன் தேசாபதி வந்தவங்க புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கார். ஸோ 2ல் இருக்கிறது பார்த்திங்கன்னா நிறைய அலைச்சல்கள் தான், நல்ல வருமானங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா துலா லக்னமாக இருந்து கேது தேசாபதி, கேது வந்து 12ல் இருந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய சந்தேகங்களால் நைட்டு தூங்காமல் இருக்கிறது, கொஞ்சம் மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் மெடிடேஷன்ஸ், ஈஸ்வர வழிபாடு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. துலா லக்னமாக சுக்கிர தசாபதினா சுக்கிரன் 8ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது தாயோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் பிரயாணங்களையும் வந்து கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள், ஒரு பிரார்த்தனை அவசியம், மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தலாம். ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசியாதிபதி, ஸோ உங்களோட ராசியாதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து 9ல் இருக்கிறது வந்து பாதகஸ்தானம். ஸோ பாதகஸ்தானம் தந்தை சார்ந்த ஒரு அவமானங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கும், சின்னதாக ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ ஒரு அவமானங்களை ஃபேஸ் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுவும் சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி சிச்சுவேஷன்ஸை ஏற்படுத்தும்னா உங்களுக்கு வந்து தாயார் சார்ந்த விஷயங்களும் அவமானங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா வந்து அதில் வந்து செவ்வாய் மற்றும் சனி ராகு தொடர்போடு இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அம்மாவோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நிலபுலன்கள் இந்த மாதிரி வாக்குவாதங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ கொஞ்சம் அடிபடுறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 5ஆம் அதிபதி, ஸோ 2 5ஆம் அதிபதியான குரு, ஸோ 2 5ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது நல்ல ஒரு சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ 2 5 7 சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 3 மற்றும் 4ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போதே தாயாரோட உடலும் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இலப்புலங்கள் சார்ந்த விஷயங்கள் நல்ல வருமானங்கள் இருந்தாலும் அது செவ்வாய் சனி அந்த ஒரு காம்பினேஷனிலும் நிறைய வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். 5ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி உடைய சார பரிவர்த்தனை நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும்போது உள்ளுக்குள்ளேயே வந்து கொஞ்சம் எமோஷன்ஸு கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு அவசியம் இருக்குது. கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதியான செவ்வாய், ஸோ 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் நீச்சமாக 9ல் இருக்கும்போது தந்தைக்கும் உங்களுக்கும் நிறைய ஒரு டென்ஷன், ஸோ அதனால் ஒரு மன சங்கடங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி அவரோட உடல்நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒன்று இப்படி பாதிக்கும் இல்லை அப்படி பாதிக்கும், அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஸோ அது பாதகஸ்தானம் போது ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும். ஸோ கொஞ்சம் பார்த்துங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சுக்கிரன், 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 3ல் இருக்கும்போது நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 8ஆம் அதிபதியான புதன், ஸோ 8ஆம் அதிபதி புதன் வந்து ராசியிலே இருந்து அது சனியுடைய சாரத்தில் வந்து தாயார் உடல்நலம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் ஒரு சின்ன டென்ஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக ஏற்படும். பட் இருந்தாலும் 9ல் செவ்வாய் நீச்சமாக இருந்து அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது தாய் தந்தையர்னால் வந்து சின்ன அவமானங்களோ ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு அவசியம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதியான சூரியன் 2ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ சிறப்பான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதி புதன் வந்து உங்களுக்கு ராசியில் இருந்தாலும் பட் இருந்தாலும் அது வந்து ஒரு 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது மூத்த சகோதர சார்ந்த விஷயங்கள், இளைய சகோதர சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் அதிகமாக இருக்கும். மூத்த சகோதரர் நண்பர்கள் விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதனால் நமக்கு ஒரு டென்ஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரும், பார்த்து நடந்துக்குங்க. இந்த இரவுலக வண்டி கொடுக்குறது, இந்த வண்டி கொடுங்க இப்போ போயிட்டு வரேன்னு சொல்லி கொடுக்குறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க.
ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்குறது தசாபதி பலன்கள். விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசாபதி இருந்தாலும் சூரியன் வந்து 2ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக சந்திர தசாபதி அந்த நடக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்கள் செவ்வாயில் வந்து சந்திராஷ்டமமாக இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். விருச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாபதி வந்து செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா 9ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுலாம் மனக்காயங்கள் கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு வாக்குவாதங்கள் அதுக்கான இருக்கும். ஸோ அம்மா அப்பா சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தசாபதி ராகு வந்து 5ல் இருந்து அது 4ஆம் அதிபதி ஸ்தானத்தில் இருக்கும்போது குழந்தைகளுக்கு வந்து மறைமுகமான நிறைய செலவுகளை ஏற்படுத்துறதுக்கான சில நேரங்கள் வந்து மனசில் வந்து ஏதோ ஒரு உறுத்தல் இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணி என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசாபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு நல்ல விஷயமாக கண்டிப்பாக மாறும். விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கிறார். ஸோ 4லேருந்து 5ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது நிலபுலங்களில் நல்ல லாபங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் வந்து சனி ராகுனும் போது கொஞ்சம் எமோஷன்ஸையும் கொஞ்சம் கொடுத்துரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் மறைமுகமான குழந்தைகளுக்கான செலவுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தும். விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபதினா சனி வந்து இந்த மாதிரி குழந்தைகள் விஷயங்களை வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். விருச்சிக லக்னமாக வந்து புதன் தசாபதி வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி ஏன்னா அது 8ஆம் அதிபதியாக இருந்து மூத்த சகோதர நண்பர்களால் வந்து நமக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷனையோ கொடுத்துரும். அதனால் பார்த்துனா தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயம் கவனமாக இருக்கணும். யாராச்சும் வந்து தோளில் கைப்பட்டு நம்மளை ஏமாத்துற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்துனது ரொம்ப அழகாக சிரிச்சு பேசுகிறான்னு சொல்லி நம்புறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ விருச்சிக லக்னமாக வந்து கேது தசாபதினா கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது சிறந்த லாபங்கள் சிறந்த எதிர்பாராத திடீர் லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு தேவையான வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. விருச்சிக லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்குங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள் அதனால் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் அதனால் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அலைச்சல் இருக்குமானா கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் ஒரு பிரார்த்தனை அவசியம் நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள். இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரி விஷயங்களில் இருக்கார் அப்படின்போது குரு வந்து 6ல் இருக்காருங்க. ஸோ 4ஆம் அதிபதி 6ல் இருந்து அது வக்கரமாக இருக்கும்போது தாயாருடைய பிடிவாதங்கள் சில பேருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தும். அது குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அந்த செவ்வாய் புதனில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி கொஞ்சம் நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கும்போது அம்மாவுக்கு உங்களுக்கும் சின்ன மனக்காயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கும். வெளியில் காட்டிக்காமல் சண்டை போட்டுப்பீங்க. ஸோ கொஞ்சம் பார்த்துருந்துக்குங்க. வீடு விற்பனை சம்மந்தமான விஷயங்கள் நல்லா சுமூகமாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 8ல் நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளோட பிடிவாதங்கள் அதனால் மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சுக்கிரன் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது வேலை நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் அதோட சந்திரனுடைய சாதத்தில் சின்ன ஒரு டென்ஷன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வருமானங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான புதன் வந்து 12ல் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்களாக இருக்கட்டும் கணவன் மனைவியும் கொஞ்சம் வெளியில் சுற்றுறது சில நேரங்களில் வந்து கணவன் ஒரு ஊரில் மனைவி ஒரு ஊரில் சுற்றுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் ஆல் இந்த கேம். ஸோ நீங்கள் வந்து வேலைக்காக அங்கங்கே சுற்றுறதுங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திங்கள் செவ்வாய் வந்து கணவன் மனைவிகளோட சின்ன கருத்து பேதங்கள் டென்ஷன்ஸ் உருவாக்குறதுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதே நேரத்தில் வந்து குழந்தைகளோட விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதன் வியாழன் வந்து ஒரு டென்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி ஸோ 9ஆம் அதிபதியான சூரியன் வந்து ராசியிலே இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து கொஞ்சம் நிறைய கேள்வி கேட்குற மாதிரி விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது சட்ட ரீதியான விஷயங்கள் ஒரு சின்ன நெருக்கடிகள் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான 10ல் வந்து கேது இருக்குது. 10ஆம் அதிபதி புதன் வந்து உங்களுக்கு 12 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்களை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 10ல் கேது இருக்கும்போது அது சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் சட்ட ரீதியான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு அவசியம் இருக்குது. பார்த்து நடந்துக்குங்க. 11ஆம் அதிபதி சுக்கிரன் 2ல் நல்ல லாபங்கள் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் அது சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் நடைமுறையில் வந்து நம்ம மனக்காயங்கள் ஏற்படுறதை தவிர்க்க முடியாது. கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபதி பலன்கள். ஸோ உங்களுக்கு வந்து தனுசு லக்னமாக இருந்து சூரிய தசாபதி சூரியன் 9ல் இருந்து அது ராசியிலே இருக்கும்போது
தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சலை ஏற்படுறதுக்கான புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் நிறைய சந்தேகங்கள் கொஞ்சம் வந்து ஒரு மன உளைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பை தவிர்க்க முடியாது. தனுசு லக்னமாக இருந்து சந்திர தசாபுதன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் புதன் வந்து 8ல் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த நேரத்தில் சந்திராஷ்டம காலமாக இருக்கும்போது கொஞ்சம் எமோஷனாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா 8லிருந்து அது நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகளோட விஷயங்கள் வந்து ஒரு எமோஷன்ஸ் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதனால் நைட்டு தூங்காமல் கொஞ்சம் அதுக்கான கவலைப்படுற விஷயங்கள் அவங்க மேலே நிறைய சந்தேகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ குழந்தைகளோட பிடிவாதம் அதில் வந்து ஒரு காரணமாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து அவசரப்படாமல் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். காரணம் அந்த செவ்வாய் சனி ராகு இந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் இருக்கும்போது எமோஷனாக எதாவது முடிவு பண்ண போய் அதனால் ஏடாவோட நடக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி எந்திரங்கள். ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4லிருந்து அது 3ஆம் அதிபதி சார்ந்தும் தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயம் ரொம்ப கவனம் தேவை. உங்களுக்கும் தாயாருக்கும் கொஞ்சம் மன காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ தனுசு லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி எந்திரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்காருங்க. ஸோ 6லேருந்து சந்திரனுடைய சார்லும் போது நல்ல வேலை சம்மந்தமான விஷயம் சின்ன சின்ன நெருக்கடிகளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வீடு நிலபுலங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் அது வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. எதுவும் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது சின்ன சின்ன ஒரு கலர்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீடு விற்பனை சம்மந்தமான விஷயம் நல்லா லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயம் ரொம்ப கவனம் தேவை. கடகலக்கணமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த நடக்கும். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி கொண்டு கொஞ்சம் பிரிஞ்சு கொஞ்சம் வெளியூருக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும். மற்றபடி எல்லாமே சில நேரங்களில் வந்து மனைவிக்காக கணவனுக்காக மனைவி கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தனுசு லக்னமாக வந்து கேது தசாபுத்தி கேது 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கடன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதுக்கான அலைச்சல்கள் சில பேருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களை வந்து சின்னதாக சட்ட ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கணும். கொஞ்சம் இந்த விசா அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கும் தனுசு லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி சுக்கிரன் 2ல் இருக்கார். வேலை சம்மந்தமான விஷயம் திடீர் லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஆனாலும் அது சந்திரனுடைய சாரத்தில் போது 8ஆம் அதிபதி சாரம் நடைமுறையில் மட்டும் சின்ன சின்ன மனக்காயங்கள் ஏற்படும். அதெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும். ஒரு பிரார்த்தனை அவசியம். அதாவது இறைவனை பிரார்த்தனை மட்டும் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. பிரார்த்தனை பண்ணுங்கள். இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி 2ல் இருக்கார். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ராகுடைய நட்சத்திர சாரம் 2, 3 நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதியான ராகு. ஸோ 3ஆம் அதிபதியான ராகு வந்து பார்த்திங்கன்னா நிறைய திட்டங்கள் பெரிய அளவில் திட்டங்கள் போடுறதுக்கான வாய்ப்பு முயற்சிகள் ஏற்படுத்துவாங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது வந்து 4ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு 7 நீச்சமாக இருக்கும்போது கணவன் மனைவிகளோட கொஞ்சம் கேவலமாக பேசிக்கிட்டு உங்கள் அம்மா அப்பா சரியில்லை அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஏடாவடமாக பேசுகிற மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஸோ நிலபுலங்கள் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து இந்த செவ்வாய் சனி ராகு இந்த ஒரு காம்பினேஷன்ஸில் இருக்கும். செவ்வாய் வந்து சனியுடைய பார்வையில் இருக்கும்போது வண்டி வாகனம் அடிப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகேங்களா? ஸோ அது பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 5, 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ தொழிலையும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு 6ஆம் அதிபதி 6 மற்றும் 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 11 இருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சந்திரன் 7ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திங்கள் செவ்வாயில் வந்து சின்ன சின்ன மனக்காயங்கள் கணவன் மனைவிக்கு இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். வெள்ளி சனியில் திருப்பி வந்து முருக மரத்து வேலை பேய் உட்காந்துக்கிற கதையில் ஏறிக்கும். ஸோ அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க. அது ஒரு நாள் தான். ஸோ அதுக்கப்புறம் சரியாயிடுங்க. ஸோ அது சந்திராஷ்டம காலகட்டமாக இருக்கணும். கொஞ்சம் பார்த்து பேசி கொஞ்சம் யாராச்சும் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான சூரியன் 12ல் இருக்கும்போது கொஞ்சம் மேலதிகாரிகளால் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ நிறைய கேள்விகள் நிறைய ஏதாச்சும் விஷயங்களை போட்டு கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். சில பேருக்கு வந்து வெளியூர் பிரயாணங்கள் வந்து கொஞ்சம் நெருக்கடியாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். தந்தை சார்ந்த விஷயங்கள் வந்து அப்பாவுக்கு உடல்நிலை பாதிக்கிறதோ ஒரு சின்னதாக ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து சட்ட ரீதியான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் லீகலாக என்னென்ன விசா அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயம் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் தொழில் விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 7 நீச்சமாக இருக்கும்போது நண்பர்களால் சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப பார்த்து நடந்துக்கணும். 12ஆம் அதிபதி குரு வந்து உங்களுக்கு 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகலாங்கிற எண்ணங்களை நிறைய வந்து வெளியூர் போய் அந்த கோயில் போகலாமா இந்த கோயில் போகலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். இதுவரை பார்த்தது வந்து புது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தசாபுத்தி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி இருந்தாலும் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 இருக்கும்போது 8ஆம் அதிபதி 12 இருக்கும்போது சில நேரம் தூக்கங்கள் இருக்காது. ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நினச்சி ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கட்டுங்கள் சட்ட ரீதியான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்பா சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், அப்பா சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்பாவுக்கு உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள், அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிஷனோ இல்லை உடல் ரீதியான விஷயம் சின்ன ட்ரீட்மெண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ வெளிநாட்டில் இருக்கவங்க அந்த விசா சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. மகர லக்னமாக இருந்து சந்திர தசாபதினா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தமான விஷயங்கள் வந்து திங்கள் செவ்வாய் சிறப்பாக இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அந்த புதன் வியாழனில் மட்டும் இந்த சந்திராஷ்டம காலகட்டமாக இருக்கும்போது அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப அவசியம். மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாபதி செவ்வாய் 7 இருக்கும்போது கணவன் மனைவியினோட வந்து சின்ன அவமானங்கள் சின்ன பிடிவாதங்கள் ஈக்குவலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அது செவ்வாய் ராகு சனிலாம் இருக்கும்போது வார்த்தை இடவிடமாக வர்றது கொஞ்சம் எமோஷனாக பேசுகிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. மகர லக்னமாக இருந்து ராகு தேசாபதியில் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3லிருந்து அது 2ஆம் அதிபதி விசாரத்தில் போகும் தேவையில்லாத சந்தேகங்களோ கொஞ்சம் வந்து கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தேசாவில் வந்து உங்களுக்கு வந்து அந்த 2-3 தொடர்பும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மகர லக்னமாக இருந்து குரு தேசாபதினா குரு வந்து 12ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகளோட பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். மற்றபடி வந்து இன்னும் பெரிய ப்ராப்ளம் இருக்காது. சில நேரங்களில் வந்து ஆன்மீக சுற்றுலா போகலாமாங்கிற எண்ணங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். மகர லக்னமாக இருந்து சனி தேசாபதி சனி வந்து 2லிருந்து 3ஆம் அதிபதியுடைய சார பரிவர்த்தனை சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியாக இருந்து 11 திடீர் அதிர்ஷ்டம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் வேலை சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர லக்னமாக இருந்து கேது கேது வந்து 9லிருந்து சூரியனுடைய சாரத்திலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தந்தையோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு அவசியம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு வந்து சட்ட ரீதியான விஷயங்கள் அதாவது விசா சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. மகர லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி தொழில் ரீதியான விஷயங்கள் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ மற்றபடி என்னங்க நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை நம்ம கண்டிப்பாக லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருந்து ராகுடைய ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை குடும்பத்துக்காக ஏதாவது பெருசாக போகணும் பெரிய லெவலில் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2-11ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்கும்போது கொஞ்சம் வக்கரமாக இருக்கும்போது சில நேரம் குடும்பத்தில் இருக்கிற சில உறுப்பினர்கள் கொஞ்சம் டென்ஷன் படுத்தலாம். மற்றபடி குடும்பத்துக்காக சின்ன ஒரு கடன்கள் வாங்குறது வீடு வண்டி வாங்கினதுக்காக கொஞ்சம் லோன் போட்டு வாங்குற மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது 3ஆம் அதிபதி மற்றும் உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 6ல் நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் வேலை விஷயங்களில் வந்து கொஞ்சம் அவமானங்கள் சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் வந்து செவ்வாய் சனி ராகு இந்த தொடர்பில் இருக்கும்போது வாக்குவாதங்களை இடவிடமாக பேசுகிற இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதனால் பகை வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 12 இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அம்மா சில நேரங்களில் வந்து வெளிநாடு அந்த மாதிரி எங்கன்னா ஊர் சுற்றுற மாதிரி போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம் நடக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஸோ 12ல் இருக்கும்போது வந்து அலைச்சல்களை கொஞ்சம் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் 5ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது குழந்தைகளோட நடவடிக்கை தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கும். தொழிலில் வந்து கொஞ்சம் சங்கடங்களோ ஒரு ரிஸ்க் ஃபேக்ட் அதிகமாக ஒரு அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா நம்மளை தேடி வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. குழந்தைகள் விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்குறாங்கிறதுக்காக எல்லாத்தையும் வாங்கி கொடுக்காம கொஞ்சம் பார்த்து யோசித்து நடக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சந்திரன் 6ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலையில் வந்து திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் வேலை பளுக்கள் அதிகமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் நல்ல ஒரு விஷயம் நல்ல ஏற்றங்களும் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியான சூரியன் 7ஆம் அதிபதி சூரியன் வந்து 11ல் இருக்கும்போது கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். பட் இருந்தால் சின்ன விஷயங்களுக்கு வந்து ஒரு வாக்குவாதங்கள் ஒரு சண்டை சச்சரவுலாம் தவிர்க்க முடியாது. ஏன்னா வந்து அது கேது இப்போ 8ல் இருந்து அது போகும்போது நிறைய கேள்விகளை கேட்டு சண்டை போடுறது கொஞ்சம் நோயின்கிறது மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 9
இதில் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் இருந்தாலும் கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்களை அலைச்சலை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்பா சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 6ல் நீச்சமாக இருக்கும். கடன்கள், தொழில் ரீதியான விஷயங்கள் கடன்கள் வாங்கி அதனால் ஒரு எமோஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் வேலையில் வந்து ரொம்ப கவனம் தேவை. கொஞ்சம் எமோஷனாக பேசி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 11ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு 4ல் இருக்கும்போது நல்ல புதிய வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கலாங்கிற எண்ணங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் யோசிப்பீங்க என்னடா அதுன்னு. பட் இருந்தாலும் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தும். ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன். கும்ப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தினா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7லிருந்து அது 11 இருக்கும்போது திருமணம் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் சூரியன் கேதுடைய சாரத்தில் போகும்போது சில நேரங்களில் வந்து வாக்குவாதங்களை ஒரு எமோஷனான பேச்சுவார்த்தையில் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா எப்போதுமே இந்த செவ்வாய், சனி, ராகு இந்த காம்பினேஷனில் ஒரு எமோஷன்ஸையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் பார்த்துட்டு நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்ப லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி, சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள் நல்ல ஒரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதில் எந்தவித மாற்றம் இல்லை. கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி, செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் நீச்சமாக இருக்கும்போது 6ல் நீச்சமாக இருக்கும்போது வேலை விஷயங்களில் ரொம்ப எமோஷன்ஸும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்தி அதனால் ஒரு வாக்குவாதங்களோ வெடிச்சு செதற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ படான்னு கத்துறதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க நல்லது. கும்ப லக்னமாக இருந்து ராகு தசம், ராகு வந்து 2ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், குடும்பத்திற்கான ஒரு பெரிய விஷயங்கள், பெரிய ஒரு கனவுகளோட அடுத்த லெவலில் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. கும்ப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த நடக்கும். குரு வந்து 2-11ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், தாயாரோட விஷயங்களில் மட்டும் சின்ன சின்ன பிடிவாதங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்துனது. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். மற்றபடி கும்ப லக்னமாக சனி தசாபுத்தி வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருந்து ராகுடைய சார்த்தமும் நல்ல வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தியில் வந்து நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் கும்ப லக்னம் வந்து புதன் தசாபுத்தி வந்து 5-8ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு 10ல் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வந்து எதாவது புதிய வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எதாவது அகலக்கால் விஷயம் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் வருவாங்க, அதுக்கிட்டு பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி, கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கார். ஸோ 8ல் இருக்க கேது சூரியனோட சாரத்தில் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், விபரீத ராஜயோகங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது ரொம்ப சிறப்பு தான். ஸோ இதனால் லீகலாக ஏதாச்சும் கோர்ட்டு கேஸ் ரொம்ப நாளாக நடந்துன்னு இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபேவர் ஆகும்னா கண்டிப்பாக ஃபேவர் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த டைமில் போய்ட்டு ஒரு அவுட் ஆஃப் கோர்ட் போய் பேசினீங்கன்னா கூட அது சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். கும்ப லக்னமாக சுக்கிர தசாபுத்தி, சுக்கிரன் 12ல் இருக்காருங்க. ஸோ 4-9ஆம் அதிபதி வந்து 12ல் இருக்கும்போது அப்பா அம்மா சம்மந்தமான விஷயம், பிரிஞ்சு போய் ஒரு இடத்துல உட்காந்து படிக்கிறது, மற்றபடி வந்து அப்பா அம்மா கொஞ்சம் உடல்நலம் சார்ந்தது, கொஞ்சம் வெளியூர் ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். உடல் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை, அவ்வளோதான். மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான். நல்ல விஷயம், நல்ல மாற்றங்களாக இருக்கணும். ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவலில் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதி குரு வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்கும்போது 10ஆம் அதிபதி 3 புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா 5ஆம் அதிபதி சாரத்தில் இருக்கும்போது ஏதோ அகலக்கால் வச்சு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2ஆம் மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 5ல் நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகளான ஒரு மனக்காயங்கள், ஒரு ஸ்ட்ரெஸ், டென்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு எமோஷன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு 3-8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 11 இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள், ஏதாச்சும் வந்து ஒரு என்னடா அது நடக்குமான்றவங்க திடீர் அதிர்ஷ்டங்களால் நல்ல லாபங்கள், ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் வந்து 9ல் இருக்கும்போது தாயார் மற்றும் மனைவியோட கொஞ்சம் வெளியூர் போகிறது, சில நேரங்கள் வந்து வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப நாளாக பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயம், நல்லா டூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தும். அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கும்போது கொஞ்சம் வந்து குழந்தைகள் விஷயங்களை கவனம் தேவை. குழந்தைகள் விஷயங்களில் ஒரு எமோஷனாக ஆகிறது, ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கான இப்போ சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு 6ஆம் அதிபதியான சூரியன், ஸோ 6ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம், கடன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது சில நேரங்கள் வந்து கணவன் மனைவிகளும் நிறைய வாக்குவாதங்கள், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு டென்ஷனும் ஏற்படுத்தும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதியான கேது, 7ல் உள்ள கேது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சாரத்தில் இருக்கும்போது சில நேரங்கள் வந்து ஒரு வாக்குவாதங்களையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே ஏற்படுத்தும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, ஏன்னா வந்து அது வந்து 6ஆம் அதிபதி சாரம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாமல் 7ஆம் அதிபதி புதன், அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். எல்லாமே நடக்கும், ஓகேங்களா. 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ல் இருக்கும்போது திடீர் விபரீத ராஜயோகங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது.
அதுக்கப்புறம் வந்து 10ஆம் அதிபதியான குரு வந்து மூணில் இருக்கும்போது அது வக்கரமாக இருக்கும்போது தொழிலான விஷயம் நல்ல விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஏன்னா வக்கரங்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக போகும், மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள். மீன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தின்னு சூரியன் 6ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கடன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நல்ல ஒரு கடன் வாங்குறது அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சூரியனுக்கு எதுனும்போது கொஞ்சம் கடன்கள் கொஞ்சம் வந்து கவர்மெண்ட் சம்மந்தமான பெனால்ட்டி வர்றதுக்கான வாய்ப்புலாம் அந்த மாதிரி சட்ட ரீதியாக அதை மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக சந்திர தசாபதி. சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து மீன லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி. அந்த செவ்வாய் வந்து 5ல் இருந்து அது வந்து சனியுடைய சார்லும் போது குழந்தைகளோட நடவடிக்கைகள் குழந்தையோட பேச்சு வார்த்தைகள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம எமோட் ஆகிறது அவங்க செயல்பாடுகளும் மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் எமோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். மீன லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி வந்து ராகு வந்து உங்களுக்கு ராசியிலே இருந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது நிறைய செலவுகள் மறைமுகமான நிறைய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பை தவிர்க்க முடியாதுங்க. ஒன்றுமே பண்ண முடியாது, என்ன பண்ணுறது. அது குடும்பத்திற்காக இருக்கலாம், மனைவிக்காக இருக்கலாம். பட் இருந்தாலும் வெளியில் சொல்லாமல் என்னடா அது இவ்வளோ செலவாயிடுச்சுங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்க வந்து மீன லக்னமாக வந்து குரு தசாபதி. குரு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 3ல் இருக்கும் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் நிறைய பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் வந்து அது சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் டிலேடாக போகும். ஸோ கொஞ்சம் டிலேடாக போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்தோம்னா தொழில் ரீதியான விஷயங்கள் கவனம் தேவை. அதுக்கப்புறம் மீன லக்னமாக இருந்து சனி தசாபதி. சனி வந்து 12ல் இருந்தாலும் நிறைய அலைச்சல் இருந்தாலும் அது நல்ல ஒரு அலைச்சியை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மனம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு சில வேலைகள்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணுவீங்க. மீன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கார். ஸோ 9ல் இருக்கும்போது 4ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் கணவன் மனைவி வந்து கொஞ்சம் வந்து அவங்க வந்து அங்கேருந்து இங்கே போகிறது இங்கேருந்து அங்கே போகிறது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு. கணவன் மனைவி பிரிஞ்சு வேறு ஏரியாவுக்கு போகிற மாதிரி விஷயங்கள் இவங்க வீட்டில் இருப்பாங்க, இவர் ஏதாவது வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். மீன லக்னமாக இருந்து கேது தசாபதி. கேது வந்து 7ல் இருந்து அது வந்து சூரியனுடைய சாரத்துலேருந்து கணவன் மனைவிக்கு நிறைய வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு. மனைவி மாமியார் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய கருத்து மோதல்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அது சூரியன் கேதுவுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் சட்ட ரீதியான விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மேலதிகாரிகிட்ட நம்ம பாசஸ் கிட்ட பேசும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுங்க. ஸோ நம்ம எதாவது பேச போய் அதில் வந்து அவங்க குத்தம் குறை கண்டுபிடிச்சி நம்ம நெருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப பார்த்து நடந்துக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா மீன லக்னமாக அது சுக்கிர தசாபதி திடீர் அதிர்ஷ்டங்கள். ஏன்னா 3 8ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் விபரீத ராஜ யோகங்களை தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ நல்ல விஷயங்கள் எல்லாம் மாதிரிலாம் ஒரு பிரார்த்தனை அவசியம். ஒரு பிரார்த்தனை அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து கண் திருஷ்டி. ஸோ கண் திருஷ்டிங்கிறது இருக்கா இல்லையானா அது அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும் கண் திருஷ்டி எப்படி இருக்கிறது. உதாரணமாக சொல்ல போனோம்னா சுகி சிவம் அவர்கள் வந்து ஒரு இதில் ஒரு காணொலியில் பார்த்தேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் அவர் சொல்லியிருப்பார், நான் நல்ல வீடு கட்டினேங்க, கோயம்புத்தூர் தாண்டி வந்து நல்ல ஒரு பெரிய வீடாக கட்டி நல்ல ஒரு இருக்கும்போது அங்கேருந்து ஒருத்தர் வந்தாருங்க. வந்து அந்த வீட்டை பார்த்துட்டு அப்பா எவ்வளோ பெரிய வீடு, நேயா பேசுகிறதுல வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறியாங்கன்னு கேட்டார். அவர் சொல்லி இப்படி போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து ஸ்கிட்டாகி காலில் விழுந்து காலில் ஒரே பிரச்சனையாயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். என் கண் திருஷ்டிங்கிறது வந்து பெரிய அளவில் பாதிக்குமானா கண்டிப்பாக பாதிக்குங்க. ஸோ ஏன்னா சில பேர் வந்து தன்னால் இப்படி வாழ முடியலைங்கிற ஏக்கத்தில் வந்து ஐயோயோ அப்படி இப்படி வாழ்றாடேங்கிற மாதிரி ஏக்கங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. பட் அது வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் தான். இது வந்து வேறு யாரையும் சொல்லி இது புண்ணியம் கிடையாது. அது வந்து ஒரு ஜெலஸை கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அந்த மாதிரி கண் திருஷ்டியை என்னென்னலாம் பண்ணி கிளியர் பண்ணலாங்கிறத தான் இதில் பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உப்பு. சப்போஸ் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக வந்து ஒரு பெரிய மேடையில் பேசிட்டோ இல்லை ஒரு பெரிய ஒரு பாப்புலரான ஒரு விஷயத்துக்கு போயிட்டு வரீங்கன்னா நீங்கள் குளிக்கும்போது ஒரு கைப்பிடி சும்மா ஒரு கைப்பிடி கல் உப்பு எடுத்து தண்ணியில் போட்டு அது குளிக்கும்போது அந்த நெகட்டிவிட்டி அந்த கண் திருஷ்டிலாம் இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் அந்த அப்படியே போய் படுத்திங்கன்னு வைங்களேன், என்ன தான் குளிச்சுட்டு நீங்கள் நார்மலாக படுத்திங்கன்னா உடம்பு ரொம்ப பெயினாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு சபையில் பேசிட்டோ ஒரு பெரிய பாப்புலரான ஒரு விஷயங்களை போயிட்டு வரும்போது அந்த உடலில் வந்து அந்த பெயினை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இதை வந்து நான் ஒரு நண்பர்கிட்ட கேட்டிருக்கேன். அவர் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர். அவர் வந்து பார்த்திங்கன்னா சுமன் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து ஷூட் போயிட்டு வந்துட்டாருன்னா நடிகர் சுமன் திருஷ்டி சுற்றி போடுவாங்களாம். அப்போ கேட்பாங்களாம், ஏன் திருஷ்டி சுற்றி போடுறீங்கன்னா, ஐயோ அது போடலைன்னா தூங்க முடியாதுங்க, அவ்வளோ டென்ஷனாக இருக்குன்ற மாதிரி அந்த ஸ்பைனில் வந்து ரொம்ப வலியை கொடுக்கும், ரொம்ப ஒரு மாதிரி அன்னீசியாக இருக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக இருக்கும். அந்த கண் திருஷ்டிக்கு அவ்வளோ பவர் இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் உப்பு நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு கலந்து கல் உப்பை போட்டு குளிச்சிங்கன்னா அந்த நெகட்டிவிட்டியை கிளியர் பண்ணும்.
அதுக்கப்புறம் வீடு, சில பேர் வந்து வீடு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வந்து நிறைய பேர் வந்து பார்த்து ஐயோ எப்படி இருக்குது எப்படி இருக்குன்னு வாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நாலா பக்கம் வந்து கல் உப்பை வந்து வச்சு உங்களுக்கு வந்து அதை வந்து ஒரு பேப்பர் எடுத்துங்க. ஸோ அந்த கல் உப்பு வந்து வச்சுட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு அந்த அந்த உப்பை எடுத்து, ஏன்னா அது நெகட்டிவிட்டி எல்லாம் அப்சர்வ் பண்ணும். ஸோ அந்த உப்பை கொண்டு போய்ட்டு ஓடுற தண்ணியில் விட்டுருங்க. ஸோ அப்போ வந்து அந்த நெகட்டிவிட்டி வந்து வீட்டிலேருந்து போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு திருஷ்டி கழியறதுக்கான விஷயங்கள். அதுக்கப்புறம் அடுத்தது வந்து ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இப்போ பூசணிக்காய்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பலி கொடுக்கறதுக்கான இணையான ஒரு பொருள் தான் வந்து பூசணிக்காய். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏன் பூசணிக்காய் உடைக்கிறாங்கன்னா, ஆடு மாடுலாம் சில பேர் வெட்டுவாங்க. எதுக்குன்னா அது பலி கொடுத்தோம்னா அந்த நம்மக்கிட்ட இருக்க அந்த சக்திக்கெல்லாம் போயிருங்கிறதுக்காக பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து இப்போ அந்த மிருக வதையெல்லாம் போக வேண்டாம். ஸோ அதுக்காக வந்து ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து உடைச்சாலே கூட போதும். எலுமிச்சம்பழத்துக்கு வந்து அந்த அப்சர்வேஷன் பவர் ரொம்ப ஜாஸ்தி. ஒரு மாந்திரிகமோ ஒரு ஏடாகூடமான ஒரு விஷயங்கள் நெகட்டிவிட்டி வந்து அப்சர்வ் பண்ணி அது கிளியர் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எலுமிச்சம்பழத்துக்கு இருக்குது. ஸோ அதுவும் பண்ணலாம். ஸோ உப்புலாம் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். அதே மாதிரி நெகட்டிவிட்டியான ஒரு ஃபீல் வந்து வீட்டுக்குள்ளே இருக்குது, வீட்டுக்குள்ளே ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்குங்க, நிம்மதியாகவே இல்லைங்க, ஒரு மாதிரி இருக்குங்க அப்படின்னா சாம்பிராணி புகை போடுங்க. அந்த சாம்பிராணி புகையில் வந்து ஒரு கொஞ்சம் குங்குலியம், வெண்கடுகு இது குங்குலியமும் வெண்கடுகும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஸோ அதையும் வந்து சேர்த்து போட்டு வீட்டில் போடும்போது நல்லா அந்த ஃபீல் பார்த்திங்கன்னா அந்த நெகட்டிவிட்டிலாம் போய் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். இந்த பேய் ஓட்டுறவங்க நிறைய இந்த ஒரு மாதிரி பில்லி சுனி இருக்க பயம் இருக்கவங்களாம் வந்து இதை தான் போட சொல்லுவாங்க. நீங்கள் இது போடுங்க, வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயம், நல்ல மாற்றம், இதெல்லாம் பண்ணி பாருங்கள், சிறப்பான பலன்கள். ஏன்னா நிறைய பேர் சொல்லலாம், சார் திருஷ்டிலாம் இருக்கா சார், என்ன சார் சும்மா கதை வரீங்கன்னா பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக திருஷ்டிலாம் இருக்குது. அது வந்து அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் எப்படியெல்லாம் அடிப்பட்டாக்கிட்டு. ஸோ அதனால் கண்டிப்பாக நிறைய குழந்தைகள் கூட பார்த்திங்கன்னா சாமிங்காக இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா 4 பேர் வந்து கொஞ்சம் பொத்துன்னு பார்த்து கீழே வந்து அடிபட்டுரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும். அதனால் சுற்றி போடுறது, எலுமிச்சம்பழம் வச்சு குழந்தைகள் சுற்றி போடுறது, இந்த மாதிரி கல் வச்சு குளிக்கிறது, இதெல்லாம் வந்து நெகட்டிவிட்டியை கண்டிப்பாக கிளியர் பண்ணி சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.